முக்கியமான வரலாற்று பின்னணி உடைய இடம்தான் இந்த உஹது மலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வந்து 3வது ஆண்டு ஹிஜ்ரி 3ல் நடந்த ஒரு யுத்தம் தான் இந்த உஹது யுத்தம். பத்ர் சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரில் வெற்றி கொண்டதன் பின்னால அந்த காஃபிர்கள் ரசூல்லா இடத்துல பழிவாங்க வேண்டும், ரசூல்லாட்ட பழிவாங்கவே வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் செய்தார்கள். கிட்டத்தட்ட 3000 சஹாபாக்களை மக்காவிலிருந்து கூட்டிக் கொண்டு இந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்களே ரசூலுல்லாஹ் பின்வாங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், 1000 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். 1000 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு வந்த பின்னால ஒரு முனாஃபிக் என்ன செஞ்ச, ஒரு ரசூலுல்லாஹோட இருந்த ஒரு முனாஃபிக் தான் என்ன செஞ்ச, அதில் 300 சஹாபாக்களை கலட்டி கூட்டி கொண்டு போயிட்டான். எங்களுக்கு என்ன சேர்த்துக்கல, அது யுத்தம் சேர்த்துக்கலான்னு 300 சஹாபாக்களை கலட்டி திரும்ப கூட்டிக் கொண்டு போயிட்டான். அப்போ இதெல்லாம் சஹாபாக்கள் இருந்தாங்க, 700 சஹாபாக்கள் தான் இந்த இடத்துல யுத்தம் செஞ்சாங்க. இந்த இடம் தான் யுத்தம் நடந்த இடம் இது. அப்போ முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக யுத்தம் செஞ்சார்கள். இவரது நாங்கள் பேண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்கள் இந்த மலைக்கு மேலே ஏற்றி வச்சாங்க. இதுக்கு இந்த மலைக்கு பேர் ஜபலுர் ருமாத். ராமி ருமாத்னு சொன்னா அம்பெரிய கூடியவர்கள். நல்லா அந்த காலத்து யுத்தம் அதானே, வாளும் அம்பும் தானே. அப்ப அந்த அம்பெரிய கூடிய சில முக்கியமான சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றி வச்சாங்க. எந்த அளவுக்கு ரசூல் வசியத் செஞ்சாங்கன்னு சொன்னா, நான் கொல்லப்பட்டாலும் நீங்க இறங்கக்கூடாது. நான் இந்த யுத்தம் தோல்வி கண்டு நான் கொலை செய்யப்பட்டாலும் இந்த இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது, இறங்க வானம் என்றாங்க. அப்ப யுத்த ஆரம்பத்துல அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு வெற்றி வந்து காஃபிர்கள் பெண்ணுக்கு வரட்டிக்கும் போனாங்க. போன நேரத்துல எந்த அளவு கண்டா வரட்டிக்கும் அவங்க பின்வாங்கின பின்னால இப்ப இங்கே கூட சஹாபாக்கள் பாக்குறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நாங்க என்ன செஞ்சோம், எங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டுது. இப்ப ரசூலா யுத்தம் நடக்கும் போது தானே சொன்னாங்க அங்க இருக்க சொல்லி, எங்களுக்கு இப்பதானே வெற்றி கிடைச்சிருது. பல சஹாபாக்கள் சொன்னாங்க, வானம் வா ரசூலா இன்னும் இறங்கிறதுக்கு ஓர்டர் வர இல்ல, இதுவரைக்கும் ஓர்டர் வர இல்ல, நாங்க இறங்க கூடான்னு சொல்லியும் சில சஹாபாங்க செஞ்சாங்க, இறங்கினாங்க. மத்தவங்க அவனோட பின்னுக்கு இப்படி இதால இப்படியே இறங்கிட்டாங்க. இதை பின்னுக்கு இந்த பார்த்தோம், இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நேரத்தை காபிரா தான் இருந்தாங்க. காலித் இப்னு வலீத் எங்களுக்கு தெரியுமினது யுத்த விஷயத்துக்கு மகாவீரர். அவர் பார்த்து செஞ்சு கேட்டாங்க, சுத்தி வரும்போது இந்த இறங்கின எல்லாருமே கனிமத்துக்காக என்ன செய்யறாங்க, கனிமத் விட்டுட்டு போன பொருட்கள் யுத்தத்துல, கனிமத்து என்னது, யுத்தத்துல காபிர்கள் விட்டுட்டு போகக்கூடிய பொருட்கள், இவைகளை ஒன்று சேர்க்கிற விஷயம் இவங்க பிஸி ஆயிட்டாங்க. இவங்க பராமுகமாக அது அந்த வேலை செஞ்சுட்டே இருந்தாங்க. பின்னுக்கால வந்த காலத்து பின் வழிகள் காணது. அப்ப அவங்க என்ன செஞ்சாங்க, வந்து இந்த வழியாக வந்துதான் முஸ்லீம்களை தாக்கினாங்க. ஆயுத விளைவாக தான் கிட்டத்தட்ட 70 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் கூட கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ரசூலா தள்ளி விட்டு ரசூல் ஒரு குழி உள்ள விழுந்துட்டாங்க. ரசூலாவே காணல யாரும். சில சஹாபாக்கள் யுத்தத்தை வெத்தத்துக்கு அல்லாவுடைய ஏற்பாடுகள் தான். சில சஹாபாக்கள் யுத்தத்தை கைவிட்டாங்க, ரசூலாவே மௌத்தாயிட்டாங்க. நாங்க எதுக்கு யுத்தம் செஞ்சேன்னு சில சஹாபாக்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, ரசூல்லா கொலை செஞ்சா என்னது, நாங்க உயிரோட இந்த வேலை இல்ல, அப்ப நாங்களும் என்ன செய்வோம், யுத்தம் செஞ்சே மௌத்தாகுவோம் என்று சில ஆட்கள் மும்முரமாக ஈடுபட்டாங்க. அப்படி ஈடுபட்ட சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 70 பேர் தான் செய்தார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். இதுக்கு எங்களை முக்கியமான படிப்பு என்று கேட்டா, இந்த இடத்துல அந்த யுத்தத்தை தோல்வி காண்றது ஒரே காரணம், ரசூல்லாவுடைய ஒரு வார்த்தையை செஞ்சுட்டாங்க. இவங்க மனிதர்கள் தானே, ஆசைகள் இருக்கத்தானே செய்யும், ஒரு வார்த்தையை மீறி விட்டார்கள். ரசூல்லா அப்புறம் அவங்களுக்காக சொல்லி போட்டு திரும்ப ரசூல்லா அவங்களுக்காக துவா செஞ்சாங்க. ஆனா அந்த வார்த்தையை மீறினத்தால் ஏற்பட்ட விளைவு, எப்ப ரசூல்லாவுடைய வார்த்தையை நாங்க மீறுவோமோ, ரசூல்லா கட்டளைகளை மீறுவோமோ அப்ப அவருடைய விளைவுகள் வந்து இப்படி இருக்கும், நல்ல விளைவாக இருக்க மாட்டார். ரசூல்லா ஒரு கட்டளை இட்டாங்கன்னு சொன்னா மார்க்க விஷயத்துல என்ன செய்யணும், அது நாங்க சரியாக கரெக்டாக பின்பற்றணும். இந்த காலத்துக்கு பொருந்தாது, அந்த காலத்துக்கு பொருந்தும் செய்யக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்க கூடாது. இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னென்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் ஜனாசா தொழுகையில கலந்து கொண்டால், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன், ஜனாசா ஒரு ஆள் மையத்தாக விழுந்து அவர் மையத்தாக இருந்து அவரை அடக்கம் செய்யும் வரைக்கும் ஜனாசாவோடு இருந்தால் எவ்வளவு நன்மை சொன்னாங்க, 2 கீராத் ரசூலுல்லாஹ்
ரெண்டு கீராத் நன்மை. அப்ப மல் கீராத் சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒரு கீராத் என்னன்னு கேட்டாங்க. உஹது மலை அளவுன்னா ரசூல். கொஞ்சம் திரும்பி பாருங்க, உஹது மலை பாட்டு எவ்வளோ பெரிய உஹது மலை. நாங்க இரவு பகலா நின்று வணங்கினாலும் என்ன செய்யலாது? இந்த நன்மைகளை சேகரிக்கலுமா? நன்மை சேகரிக்கலுமா? அப்ப ஒரு வசியத்தினது எந்த இடத்துல நீங்க ஒரு ஜனாசாவை கண்டு சொன்னாலும் குறைஞ்சபட்சம் இந்த ஜனாசா தொழுகைக்காவது கலந்து கொள்ளும். குறைஞ்சபட்சம் செய்யணும். அந்த வீட்டுக்கு போகாட்டியும் ஜனாசா தொழுகைக்காக கலந்து கொண்டா குறைஞ்ச ஒதுக்குறாத்தாவது கிடைக்குமா இல்லையா? எந்த அளவு? உஹது மலை அளவு. அப்ப இதை 2 மடங்கு எங்களுக்கு ஜனாசால ஃபுல்லா கலந்து கொண்டோம்னு சொன்னால் 2 மடங்கு கிடைக்குது. ஜனாசா தொழுகையில மட்டும் கலந்து கொண்டோம்னு சொன்னா என்னது? ஒரு கிராத் நன்மை கிடைக்குது. அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் ஆண்கள் பெரும் பாக்கியசாலிகள், அதே போல பெண்கள் இங்கு உம்ரா செய்ய வந்தவர்களும் பெரும் பாக்கியசாலிகள். அவர்கள் செய்தார்கள், ஜனாசா தொழுகையில நிறைய ஒவ்வொரு வக்தும் கலந்து கொண்டீங்களா இல்லையா? அப்ப அந்த ஒவ்வொரு வக்துக்கும் எங்களுக்கு உஹது மலை அளவு எங்களுக்கு என்ன செய்யுது? நன்மை கிடைச்சு கொண்டே இருக்குது. அப்ப அந்த ஞாபகம் கொஞ்சம் பாருங்க, இவ்வளவு பெரிய மலை, இந்த நன்மைகளுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்.